வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சப்பாத்தி, பூரி, அப்புறம் ரோட்டிக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ரொம்பவே ஃபேமஸான, ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச மட்டர் பன்னீர் இல்லைன்னா பீஸ் பன்னீர் கிரேவி. ஸோ இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்து மட்டர் பன்னீர் வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ வாங்க செய்யறதுக்கு தேவையான பொருள் செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஷ் இல்லைன்னா ஃப்ரோசன் பட்டாணி தான் யூஸ் பண்ண முடியும், காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ண முடியாது. அப்புறமா வந்து 200 கிராம்ஸ் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் வந்து ஸ்லைட்டாக பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து 2 பாதியாக உடச்சி நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆனதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து 2 தக்காளி வந்து ரஃபாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்குங்க. தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்து சாஃப்ட் ஆகிறதுக்காக வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டா அது வந்து சீக்கிரமாகவே வந்து கொஞ்சம் வெந்துடும். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அதோட பச்சை வாடெல்லாம் கூட நல்லா போயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஆற விட்டுறலாம். நம்ம இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ வாங்க இப்போ வந்து மட்டர் பன்னீர் எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு 5 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தோம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரியணும். எண்ணெய் சூடாக இருக்கும் போதே வந்து இதில் வந்து நம்ம வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் இது உங்ககிட்ட இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்குங்க. ஸோ இது வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு டக்குன்னு வந்து நம்ம வந்து நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக வந்து மிளகாத்தூள் வந்து கருகிடும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் இமீடியட்டாக சேர்த்துருங்க. மசாலா இல்லைன்னா கருகிடாத வந்து டக்குன்னு நீங்கள் வந்து கலந்து விடணும். ஸோ இது மாதிரி எண்ணெயில் போட்டு நீங்கள் மிளகாத்தூளை போட்டு கலந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அதோட ரா ஸ்மெல் போகும். அப்புறம் அது வந்து நல்ல ஒரு கலரும் ஃப்ளேவரும் நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி கிடைக்கும். ஸோ அதுதான் ஒரு ட்ரிக்கு. ஸோ எண்ணெயில் போட்டு நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ இந்த கிரேவி வந்து நல்லா திக்காகணும், நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கிக்குங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது மாதிரி திக் பேஸ்ட் ஆகணும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம மட்டர் பன்னீருக்கு வந்து பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் யூஸ்வலி இந்த மாதிரி பேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம டக்குன்னு ஆர்டர் கொடுத்தோன்னா அவங்க பீஸும் பன்னீரும் போட்டு நம்மளுக்கு வந்து டக்குன்னு மட்டர் பன்னீர் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு வந்து மட்டர், அதாவது பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நம்ம ஒன்றா வந்து இந்த மசாலாவில் திக் மசாலாவில் வந்து போட்டு பிரட்டிக்கலாம். ஸோ அதோடய ஃப்ளேவர்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து அந்த பட்டாணிலையும் அந்த பன்னீர்லேயும் இறங்கணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா போட்டு இந்த மசாலாவில் வதக்கிக்குங்க. பன்னீரை வந்து கொஞ்சம் ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப அமுத்துனீங்கன்னா பொடியாகிடும். ஸோ நல்லா ஜென்டலாக பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ கவனமாக வந்து உப்பு சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில். அடுத்ததாக கிரேவிக்கு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிரேவி வந்து இப்போது கொடுக்க போகுது. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம அந்த பட்டாணியும் அப்புறம் அந்த பன்னீரும் அந்த கிரேவி மிக்ஸில் வந்து கொதிக்க விடணும். ஸோ அப்போ வந்து நல்லா அந்த பட்டாணி வந்து அந்த தண்ணியில் வெந்து அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா அப்சார்ப் பண்ணணும். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வந்து நம்ம வேக விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பாருங்கள், சூப்பரான அப்படியே அருமையான, பார்க்குறதுக்கே பாருங்கள் அப்படியே ஹோட்டலில் அப்படியே சர்வ் பண்ணுற மாதிரியே இருக்குது நம்மளுக்கு மட்டர் பன்னீர். அப்புறம் கம்ம வாசனை வந்து அவ்வளோ ஜோராக இருக்குது.
பாருங்கள். ஃபைனலாக வந்து கார்னிஷிங்க்கு வந்து நம்ம பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சியும் வந்து கரெக்டாக இருக்குது. அதோட டெக்ஸ்சர், கலர், ஃப்ளேவர், அந்த வாசனை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் மட்டர் பன்னீர். ஸோ வாங்க, இது வந்து நம்ம சூடான சப்பாத்தி கூட வந்து சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போதே பாருங்கள் அதோட கலர், அது அந்த பன்னீர், அப்புறம் அந்த மட்டர், அப்புறம் அந்த கிரேவி அப்படியே சுட சுட வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வந்து மட்டர் பன்னீர் ரெசிபி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம வீட்டிலே வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியோடு நான் திருப்பி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.